கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் படாத பாடு கிடையாது. இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், இவர்கள் உண்மையில் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நான் டிஃபன் சாப்பிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளவு எளியவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து அப்படியே சரி, உங்கள் வேதனை எனக்கு புரிஞ்சுது. போன வருடம் ஃபுல்லாக இப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். உங்கள் கெட்ட நேரம் அவர் ஆஃப்லைனில் போயிட்டார். போன அக்டோபரில் தொடங்கி இந்த மார்ச் வரைக்குமா ஒரு மனுஷன் ஆஃப்லைனில் இருப்பான். இப்போ தான் ஜாபுக்கு சார்ஜ் எடுத்தார். சார்ஜ் எடுத்தோன்னே அவர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு வந்த குரு பகவான் புதுசாக வேலை தர போகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வினோத். நாம் ஒரு பணியிடத்தில் வேலை பார்க்குறேன் சார், நான் ஒரு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு ஒரு டீம் மெம்பராக இருந்தேன், இப்போ நான் டீம் லீடர் ஆகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கேன் போன்ற விஷயங்களை கொடுப்பார். ஒரு ஸ்கோப் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ 3-4 ஸ்கோப் பார்க்குறேன் போன்றவைகளை தருவார். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் முடிவு பண்ணா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த மாதிரி ராகு நினைத்தால் எதையும் செய்வார். குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். அதுதான் குரு. காரணம் என்னன்னா, ஒரு வாத்தியார் முடிவு பண்ணிட்டார். அது பாக்ஸிங் வாத்தியாராக இருக்கலாம், குத்துச்சண்டை வாத்தியாராக இருக்கலாம், என்ன வாத்தியார் யாரை வேணா இருந்துக்குங்க. குரு முடிவு பண்ணிட்டார், அந்த வாத்தியார் முடிவு பண்ணிட்டார், இந்த ஸ்டூடெண்ட்டை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன்னு. எப்படி நீங்கள் மாறுறீங்க, அதான் பிளஸ்டுன்னு பேர். நமக்கு வெறி வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லை. வாத்தியாருக்கு வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பையனை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன்னு. உங்கள் லைஃப் அவர் யாருக்குள்ளே வச்சிருக்கிற ஈகோவோ அவர் உங்களை டெவலப் பண்ணுறார். ஆனால் டெவலப் பண்ணனால நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. குரு 6ஆம் இடத்திற்கு வந்து வேலையோட நெளிவு சுழிவெல்லாம் சொல்லி தருவார். குரு 6ஆம் இடத்திற்கு வந்ததால் வாழ்க்கையில் தலைகீழ உங்களை மாற்றுவார். இதெல்லாம் குருவே செய்வார். கரெக்டாக எந்திரி, படி, ஓடு 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 ஓட வைப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10 பார்க்குறார். தனியாக வேலை செய்யணும், நான் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது, எனக்கு என்ன குறை போன்ற எண்ணங்களை உருவாக்குவார். என்னைக்கு நீங்கள் தனியாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்கிற தைரியம் வந்துருச்சோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அவ்வளோதான். 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். அடுத்த குரு பகவான் என்ன பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது என்ன, ஒரு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சுப விரயங்களை உண்டாக்குறார். வீடு ஃபுல்லாக ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வரும் கஷ்டம்தான் சார் இருந்தது. கடங்காரன் குரல் தான் கேட்டுது. ஃபோன் எடுத்தால் இஎம்ஐ எப்போ கட்டுறீங்கன்னு தான் கேட்பான். இப்போ ஃபோன் எடுத்தால் அண்ணே ஒரு நல்ல செய்தினே, இது மாதிரி தங்கச்சி கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக எனக்கு காதில் கேட்குது போன்ற மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க வாழ்க்கையை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது விஷயம். சனி ஏற்கனவே 2ஆம் இடத்துல உட்காந்து என்னென்னா பிளஸிங் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கார். அதை குருவும் பார்க்கிறார். அப்போது பணம், பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மாதிரிலாம் பணம் வரப்போகுது. எங்கிட்ட சார் பணம் வரும், எப்படி வரும் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் பார்க்குற வேலை 20,000 ரூபா சம்பளம், அதே சம்பளம் தான் எனக்கு திரும்ப வரப்போகுது. அப்புறம் இங்கேருந்து பொன்மகள் வருவா. அங்கே தான் இருக்குது விஷயமே. 10 குரு பார்க்கறதுனால புது பிஸ்னஸ் இந்த வருஷம் பண்ணுவீங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் இவ்வளோ சம்பாதிச்சு நீங்களே யோசிக்க மாட்டீங்க. அதான் அதில் இருக்க விஷயம். அது பெரும்பாலும் மேன் பவர் சம்மந்தமான பிஸ்னஸ். உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு விஷயத்தை விற்று கொடுப்பீங்க. ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். வேணா பாருங்கள், 8 மணி வரைக்கும் வேலை கம்பெனிக்கு போவீங்க, 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நல்லா இருப்பீங்க, ஜொலிக்க போகிறீங்க. இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ஹெல்த்னா எப்படி குறிச்சிருக்கும்? 6ஆம் இடத்துல தான் குருவே இருக்காரு. உச்சம் பெற்ற குரு. 6ஆம் இடம் என்பது தான் ஹெல்த்து. அதில் குருவே இருப்பதால் உடல்நிலை அவரே சரி பண்ணிடுறார். மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உடல் பருமன், ஒபிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுவார். பெரும்பாலும் குரு வந்து இது ரிலேட்டடான காடு தான். ஸோ அதெல்லாம் சரி செய்வார். எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க? 100க்கு 97 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா,
கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார்? ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இது கும்பராசிக்காரர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை நீங்கள் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு ஒரு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு அவ்வளோ நேர்மையானவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும்? ராசியிலே ராகு, ஆமாம் பாவம் பாடாப்பட்டிருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் இப்படி இருந்தால் டெய்லி வீட்டுக்கு போனாலே இன்றைக்கி என்னமோ பிரச்சனை, நான் சொல்லிட்டு வாங்கிட்டு வரல, இதோட 2வது நாள் ஆச்சு, இப்போ நகையை மீட்டு தரேன்னு சொல்லி 10 லட்ச ரூபா உனக்கு ஒரு காசா நீ ரெடி பண்ணிடுமா? என்னம்மா பேசுகிற, 10,000 ரூபா காசு இல்லைம்மா. அப்போ நீ நகையை வாங்கியிருக்க கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு தேவையே இல்லாத ஒரு சண்டை எவ்ரிடே வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் வீட்டு ஆளுங்களால், உங்கள் வீட்டு ஆளுங்களால் வந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே ஒரு டைவர்ஸ் பேப்பரை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுருப்பான். அவங்களுக்குன்னு ஒரு வக்கீல் வேறு பிரிண்ட் சுற்றிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் போடா, நாங்களே பேசிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் வீட்டில் இந்த ராசியில் இருக்கிற ராகு ப்ளே பண்ணுவார். டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடுவேன்னு ஒரு ஒத்த காலம் நிற்பார். டிசம்பர் 6 வரைக்கும் கொஞ்சம் தம் கட்டிங்கன்னா இது சரியாயிடும். குரு உங்களை பார்த்துட்டு இருக்கார். இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை அடைய போகிறீங்க. நீங்கள் இருக்கிற கம்பெனிலே உங்களுக்கு ஒரு வேறு வேலை. கும்பராசிக்காரர், இது வரைக்கும் நான் ஒரு ஸ்தானத்தில் இருந்தேன், இப்போ அதற்கு அடுத்த ஸ்தானத்துக்கு நான் போகிறேன் போன்றவர்கள் நடக்கும். கும்பராசிக்காரர்கள் அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறாங்க. அப்போது இவர்கள் இருக்கிற கம்பெனிலே நான் சாதாரண ஹெட், இப்போ ஓவரால் ஹெட் ஆகிட்டேன் போன்ற பதவிகள்லாம் வரும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10 பார்க்குறாரு. அப்போ கும்பராசிக்காரருக்கு வேலை பார்க்கணும், புதிய பிஸ்னஸ் தெரியணும் ஒரு எண்ணம், ஒரு வெறி வரும். ஜெயிக்கிறேன் பர்றா அப்படிங்கிற மாதிரிலாம் தட்டி தூக்குவீங்க, நடக்கும். அடுத்ததாக 10ஆம் இடம் என்பது பெரும்புகழ், 10ஆம் இடம் என்பது தொழில். அதெல்லாம் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 2 பார்க்குறாரு. இருந்தா 2னா பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தா, அது மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடமானம் வச்ச நகையை மீட்டுவீங்க. என்ன குருஜி ஆரம்பத்துலேருந்து நகனே பேசுகிறீங்க? ஏன்னா குருன்னா நகைங்க. பொன்னார் மேனியனே அப்படின்னு பேர், அவர் பேரே பொன்னார் மேனியன்.
கும்பராசிக்காரர்கள் இனிமேல் ஒய்ஃப்ட்ட கடை வாங்குறதை நிறுத்துங்க, தயவுசெய்து நிறுத்திடுங்க. அப்படி தான் ஒய்ஃப்ட்ட கடை வாங்கினா இன்றைக்கே செட்டில் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு 27 பேங்க்காரன்ட்ட பேசுகிறது ஒன்று தான், இவங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறது ஒன்று தான். ஸோ அதனால் இப்படி தான் நடக்கும். ஈரை காப்பாற்றி நீங்கள் தம் கட்டிட்டீங்க, ஒரு வருஷம் இந்த ராகு கூட போராடிட்டீங்க, இன்னொரு 6 மாதம் அவனே ஓடி போயிடுவான், அதுக்கப்புறம் மகரத்துக்கிட்ட போயிடுவான். இதுக்கு மேலே நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. டைவர்ஸ் பத்திரம் போட்டு இது வரைக்கும் நிறைவேறாதவங்க விட்டுருங்க, நடக்காது. 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட்லாம் வராது. டிசம்பர் 6க்கு அப்புறம் உங்களுக்கே மூடு மாறிடும். அதனால் இப்பயே வெள்ளை கொடியை காட்டிடுங்க. அப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட போகிறது. தொழிலில் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். வீடு கட்ட போகிறீங்க, கல் மண் ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. பிரமாதம். கும்பராசிக்காரர்கள் அதாவது இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவர்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருக்கும் பிருந்தா, அருமையான கேள்வி. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார் கும்பத்துக்கு, அந்த சனியை தான் குரு பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாத சனி பிரச்சனை மாட்டிட்டு இருந்திருப்பாங்க இவங்க. சார் என்ன சார் எங்கே போனாலும் 7.5 நம்மளை துரத்துது சார். சார் நான் ஒன்று நடந்து போகிறேன் சார், சனி பகவான் எனக்கு முன்னாடி பைக்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி. வாங்க வாங்க கும்பராசி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ண வந்துட்டியா, அப்போ இந்த காரியம் நடந்த மாதிரி தான் நான் சொல்லுவாங்கல்ல, அது இனிமேல் நடக்க போகிறதில்ல விடு அப்படிங்கிற மாதிரி. அதை இப்போ குரு பார்க்கும் பொழுது ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட்டை பிருந்தா, ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக செருப்பு கம்பெனி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சில பேர் அன்னதானம் மாதிரி தானங்கள் மாதிரி பண்ணி தருவாங்க. அதை பெரிய லார்ஜ் லெவலில் சாப்பாடு செஞ்சு தருவாங்க, ஆனால் கம்மியான சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டி செய்வாங்க, பெட்டிக்குள்ளே அடைச்சிக்கிறோம் மடைச்சிக்கிற மாதிரி, ஜன்னல் வீட்டை மறைக்கின்ற விஷயம், உடலை மறைக்கின்ற விஷயம். சார் ட்ரெஸ்ஸுனாலே உடலை மறைக்கிறது தான் சார், நான் ட்ரெஸ்ஸை சொல்ல, அதற்குள்ளே போடுகின்ற உள்ளாடைகள் சொல்கிறேன், அந்த மாதிரி பிஸ்னஸ். அதாவது எதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை மறைத்து வைக்க பயன்படுது. கார் கிடையாது, காரை மூடி வைக்கிற அந்த போர்வை, அப்படி போர்வை நம்மளை மறைச்சிக்கிற போர்வை, இப்படி திங்க் பண்ணோம். திரைச்சீலைகள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைத்து வைக்கின்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்போஸ் பண்ணுற தொழில் நீங்கள் பண்ணக்கூடாது. கேமரா எக்ஸ்போஸ் பண்ணுது, அது வேண்டாம். எக்ஸ்போஸ் பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டுறது வரைக்கக்கூடாது. ஒன்றை மறைத்து வைத்தல், சேஃப்டி பண்ணுறது, சேஃப்டி லாக்கர்ஸ் பண்ணுறது, இந்த தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லா. கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த காலகட்டத்திற்கு? 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே தீரப்போகுது என்பதால் 100க்கு 93 மார்க். சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது
அப்படிங்கிறதெல்லாம். அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேனே, அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழிய போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, சார் இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கார். புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.